a fruitful morning, a gritty fight back led by one man's 50. We welcome you all to day 2 of this exciting contest here from Vatukotte. Flighted, slapped, what a start for Patricians. They get away and they get off with a 6 here. Flighted and there is no protection there. Both batters getting away with a boundary to start their innings today. Once again in the gap, that was played beautifully. That was a chance straight into the hands. Bowling from Jaffna College. Again, beautifully done. Into the gap. Oh. Again, yet again, again and again. Tosses it up. What a hit. அதே போல துடுப்பாட்ட வீரர்களும் ஒருத்தருக்கு ஒருவர் சலித்ததில்லை என்பதை போல இரண்டு பேரும் ஒரே அளவு கணக்கில் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு 4 ஓட்டத்தை அடித்தாடி இருக்கிறார் ஷெஹான். விஷ்ணுகோபனுடைய சுழலிலேயுமே நாங்கள் அதிகமாக பார்க்கக்கூடியது ஆட்டம் இழந்திருக்கிறார் ஷெஹான். மிக முக்கியமாக ஒரு நான் கூறியிருந்த சுழல் பந்து வீச்சாளருக்கு விக்கெட்டுகளை கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சிறந்த ஒரு பந்து வீச்சு, சிறந்த ஒரு பிடியெடுப்பு. டிஃபானோ, விமல்தாஸ் டெஃபானோ அடுத்த விக்கெட்டை வீழ்த்தியிருக்கிறார் விஷ்ணுகோபன். மீண்டும் அதே மாதிரியான ஒரு கேட்ச். டிஃபானோ முதலாவது பந்தில் ஆட்டமிழந்து சென்றிருக்கிறார். 2 விக்கெட்டுகள். முக்கியமாக துடுப்பாட்ட வீரரை மீண்டும் ஒரு சிறந்த ஒரு பிடியெடுப்பு என்றால் கூற வேண்டும். சாந்தன் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் LBW முறையிலே அந்த ஆட்டமிழப்பு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அற்புதமான ஒரு டர்ன், சீரான இடைவெளியிலே சரிக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு ஆட்டத்தின் போக்கை மாற்றக்கூடிய விடயம். இருந்தாலும் ஸ்டீவ் அற்புதமான ஒரு சூழல், அற்புத காலையில ஒரு பிடியெடுப்பு, ஆட்டமிழப்பு. 97 ஓட்டங்களில் 4வது இலக்கை இழந்திருக்கிறார்கள் புனித பத்திரிசியார் கல்லூரி. 24 அந்த விக்கெட்டை நாங்கள் காணலாம். மிகச்சிறந்த முறையில் ஸ்லிப் திசையில் அந்த பிடியெடுப்பு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. விக்கெட்டுக்கு வெளியே வீசப்பட்ட பந்து பாயிண்ட் திசையிலே அடிக்கப்பட்டிருக்கிறது. 4 ஓட்டங்கள் ஜோர்ஜஸ். இதுவரை 27 4 ஓட்டங்கள் இந்த போட்டி ஆரம்பத்தில் இருந்து பெறப்பட்டிருக்கின்றது. முழு அளவில் வீசப்பட அந்த மிட் விக்கெட் திசைகளில் 4 ஓட்டங்கள், அழகான 4 ஓட்டங்கள். ஒன்று 12 ஓட்டங்களோடு ஸ்டீஃபும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் கால் காப்புகளை நோக்கி வீசப்படுவது லாங் ஆன் திசைகளில் 4 ஓட்டங்கள் ஜோர்ஜேஷனுடைய தரப்பில் இருந்து கிடைத்திருக்க. வெளியே வீசப்பட்ட பந்து திசையிலே அங்கே களத்தடுப்பாளருடைய கவனம். What a take. What an absolutely stunning grab that was. Have a look at that. Full toss, got the toe of the bat. What a grab from the fielder there. That's it. End of the skipper. What a take. What a take. The catching has been absolutely fabulous here. They've held on to absolutely stunners. The carom ball coming out outside edge. What a catch from the skipper. What a catch. That's nicked it. Goes through. Pretty unfortunate, but for runs. And that's great. Great fielding, head up, straight to the covers, and that's gone. The moment we said Likshan should stay in the wicket middle. Full toss should have been put away, but straight to the field at extra cover. ஒரு ஃபுல் டாஸ் பந்து இலகுவாக அடித்தாடி 4 ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கிறார் தினுலக்ஷன். அடித்தாடி இருக்கின்றார். கவர் திசையிலே 4 ஓட்டங்களை பெறக்கூடிய வாய்ப்பு. மீண்டும் அடித்தாடி இருக்கின்றாரா? டீப் ஸ்குவார் லெக் திசையிலே அடிக்கப்பட்ட பந்து திசையிலே ஒரு ஃபுல் டாஸ் பந்து ஆட்டம் இழந்து சென்றிருக்கிறார். கார்த்திகனுடைய பந்து வீச்சிலே ஜோஜேஸ் தன்னுடைய விக்கெட்டை கொடுத்திருக்கிறார். பிரதாப், நீங்க சொன்னதை போலவே உங்களுடைய அந்த கமெண்டேட்டர் கேஸ்
ஜோசேஷுடைய விக்கெட்டை பதம் பார்த்திருக்கிறது. உண்மையில் இது ஒரு விக்கெட்டுக்கான பந்து வீச்சு என்று கேட்டால் அது இல்லை என்று தான் கூற வேண்டும். அடித்தாட வேண்டிய ஒரு பந்து வீச்சு. ஆனாலும் துரதிருஷ்டவசமாக அந்த ஃபுல் டோஸ் பந்தினை அடித்தாட முடியாமல் ஆட்டமிழந்து வெளியேறிருக்கின்றார் ஜோஜேஸ். நிதானமாக ஆடிக்கொண்டிருந்த வீரர் ஒரு ஃபுல் டோஸ் பந்திலே ஆட்டமிழந்து வெளியேறிருக்கின்றார். ஒரு இலகுவான பிடியெடுப்பு. எனவே துரதிருஷ்டவசமாக முழு அளவில் வீசப்பட்ட பந்து மிட் ஆஃப் திசையிலே ஒரு 4 ஓட்டம். ஆமாங்கே விக்கெட் காப்பாளருடைய கவன இனம் பைஸ் ஜெனாரி சிமித்தை நோக்கி கால் காப்பை நோக்கி வீசப்பட்ட பந்து ஓங்கி அடித்திருக்கிறார். 4 ஓட்டங்கள் லாங் ஆஃப் திசையிலே. பாயிண்ட் திசைகள் ஊடாக அடிக்கப்பட வந்த ஒரு 4 ஓட்டங்கள். டினலக்ஷன் அழகான முழு அளவில் வீசப்பட்ட பந்து கப திசையிலே அடிக்கப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக சில வேளைகளில் ஒரு இன்னிங்ஸ் வெற்றியை வெல்லுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை கூட இவர்கள் அமைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இல்லையா? நிச்சயமாக ஓவர் த்ரோ மூலமாகவும் ஓட்ட எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது. இதுவரை 6 ஓட்டங்கள் இந்த பந்திலே பெற்றிருக்கின்றார் நினைக்கின்றேன். அடித்து ஆடி இருக்கின்றார். மீண்டும் 4 ஓட்டங்கள் கிடைத்திருக்கின்றது. பாயிண்ட் திசையிலே ஒரு 4 ஓட்டம் டினலக்ஷனுடைய துடுப்பில் கிடைக்கிறது. முன்னே சென்று ஆடி இருக்கின்றார். லோங்கோன் திசையிலே மீண்டும் ஒரு 4 ஓட்டம். பார்க்கலாம். அந்த பந்தையும் அடித்து ஆடி இருக்கின்றார். கவர் திசையிலே மீண்டும் ஒரு 4 ஓட்டம். I'm young man. That's a milestone to get. And he gets there. And he gets there in style. That's a deserving half century. And have a look at the jubilation. He's crafted that innings with patience. When things were going hard for St. Patrick's, he came up 7 fours for his innings. Great from the young man. 76 his strike rate. Great striking to 50 of 65 deliveries. They are all cheered up on that pitch. The crowd is entertained. What else could you ask for? Offensive. And that's the end of it. That is the end of it. Number 9 falling. Played really well. Dirulaxan for his 5th. இருக்கிறார். ஆம், சொல்லி முடிப்பதற்குள்ளே விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. ஸ்டீவ் ஜெரார்வினுடைய விக்கெட்டை கருணைதாஸ் வீழ்த்தி இருக்கிறார். அதோடு 225 ஓட்டங்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்திருக்கிறது பாத்திரிசியார் கல்லூரி அணி. ஆமாம், 176 முக்கியமாக 176 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். மைதானம் முழுவதும் யாழ்ப்பாண கல்லூரி அணியினுடைய ஆரவாரம் மிக அதிகமாக இருக்கிறது. அந்த வகையிலே புனித பத்திரிசியார் கல்லூரி அணியை பொறுத்தவரையிலே ஷெஹான் 45 ஓட்டங்கள், நிஷாந்த் 42 ஓட்டங்களை கொடுத்து பந்துவீச்சை பொறுத்தவரையிலே யாழ்ப்பாண கல்லூரி அணியின் சார்பாக அதிகபட்சமாக விஷ்ணுகோபன் 5 விக்கெட்டுகளை வீழ்த்திக் கொண்டார். அதே நேரம் அதனை அடுத்து கருணைதாஸ், எங்களுக்கு தெரியும் துடுப்பாட்டத்தில் பிரகாஷ் இந்த வீரர் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். இவர்களை தவிர்த்து கார்த்திகேயன் மற்றும் හඳුන්වාදන කීස් ක්‍රෙස්ට් අල්ටිමේට් ක්‍රිස්පි චිකන් එක්ස්පීරියන්ස් එක. ක්‍රන්චි කටගැස්මකට ක්‍රිස්පි චිකන් තයි, ස්පයිසි වයිබ් එකට ස්පයිසි ක්‍රිස්පි චිකන් ස්ට්‍රීට්, ෂෙයා කරන් කන්න ක්‍රිස්පි චිකන් පොප්කෝර්න්, රස ඩබල් කරන බාර්බිකියු සෝස් සමග කීස් ක්‍රෙස්ට් අල්ටිමේට් ක්‍රිස්පි චිකන් එක්ස්පීරියන්ස් එක. நிச்சயமாக நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் தேநீர் ஒரு ஆட்டமிழப்புக்கான கோரிக்கை முதல் பந்திலேயே, ஆனால் துடுப்பில் படவில்லை என்ற நடுவர் நிர்வகித்திருக்கிறார். 2வது பந்து வீசப்படுகிறது.
அடித்தாடி இருக்கிறார் ஜோன்சன். 4 ஓட்டங்கள் கிடைக்கப்படுகின்றன. ஓட்ட எண்ணிக்கையும் அவசியமாக இருக்கின்றது யாழ்ப்பாண கல்லூரிக்கு. அவுட். ஆட்டமிழப்பு. ஜோன்சன் மிகவும் எதிர்பார்த்த ஒரு துடுப்பாட்ட வீரர். ஜோன்சன் ஸ்லிப் திசையில் எப்படி கொடுத்து ஆட்டம் இழந்திருக்கிறார். மதுஷனுடைய பந்து பரிமாற்றத்தில் டிப் முறையிலே ஆட்டம் இழந்திருக்கிறார் ஜோன்சன். ஸ்லிப் கேட்ச். பந்தினுடைய ஷைனிங் இருக்கும் போது தான் ஸ்விங் ஆகும். அந்த வேளையிலே 4 ஓட்டம் பாயிண்ட் திசையிலே கிடைக்கின்றது. பலமானது. சொல்லி வாய் மூடவில்லை மனோ. Swept it and that should be a boundary. And he's got it in the gap all right. Short ball and that's in the gap. Will that have enough legs to run? Tries to go for a quick single. That's gone. Trying to make things happen. That's a loose delivery. That's dispatched. Over it goes. கொண்டிருக்கின்றார் கமிஷ். லேட் கட் முறையிலான ஒரு ஆட்டம் வைத்திருக்கிறார்கள். கக்கக்கப்போ மீண்டும் பாயிண்ட் திசைகள் ஊடாக ஒரு வந்து எல்லை கோட்டை கடந்திருக்கிறது. ஒரு அழகான 4 ஓட்டங்கள் ஒரு கிடைத்திருக்க. சற்று அளவு குறைந்து வீசப்பட்ட பந்து பாயிண்ட் திசையிலே அடிக்கப்பட்டிருக்கின்றது. 4 ஓட்டங்கள். விக்கெட்டுக்கு வெளியே வீசப்பட்ட பந்து பாயிண்ட் திசையிலே அடித்திருக்கின்றார். நேற்றைய தினத்தோடு ஒப்பிடும்போது இன்று யாழ்ப்பாண கல்லூரியினுடைய வேகம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. அடித்து ஆடப்பட்ட ஒரு பந்து. இன்னும் 1 ஓட்டங்கள். அடித்தாடி இருக்கின்றார். உயரே அடித்தாடி இருக்கின்றார். டீப் ஸ்கால் லெக் திசையிலே ஆட்டம் இழந்து வெளியேறுகின்றார். 49 ஓட்டங்கள் ஆட்டம் இழந்திருக்கின்றார். ஒரு தேவையில்லாத ஒரு ஆட்டம் என்றுதான், துடுப்பாட்டம் தான் என்று கூற வேண்டுமா? 1 ஓட்டத்தை பெறுவதற்கு ஆட்டம் இழந்திருக்கின்றார் சங்கீதரன். ஹமிஸ் உயரே அடித்திருக்கின்றார். பிடி எடுக்கக்கூடிய வாய்ப்பு. பந்து வீச்சாளர் சரியான முயற்சி செய்திருந்தார். ஆனாலும் கூட அவரால் அந்த பந்தம் தடுத்தாடப்படுகிறது. ஒரு மெய்டன் ஓவராக முடித்திருக்கிறார் மதுஷான். 99 ஓட்டங்களோடு இந்த இன்னிங்ஸ், அதாவது இன்றைய நாள் முடிவுக்கு வருகிறது. யாழ்ப்பாண கல்லூரி அணியின் துடுப்பாட்டத்தை பொறுத்தவரையிலே ஜோன்சன் 7 ஓட்டங்களுடன் ஆட்டம் இழந்தார். தக்ஷிகன் 7 ஓட்டங்கள் ஆட்டம் இழந்தார். ஆனால் அதனைத் தொடர்ந்து சங்கீத் மிகச்சிறப்பான முறையிலே துடுப்படுத்தாடி 49 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். ஆனால் துரதிருஷ்டவசமாக 1 ஓட்டத்தை பெற முடியாமல் ஆட்டம் இழந்து வெளியேறியிருந்தார். ஆரிஷன். புனித பத்திரிசியார் கல்லூரி அணி 6 பந்து வீச்சாளர்களை பாவித்திருக்கிறது. அதிலே மதுஷன் மட்டும்தான் விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கிறார். 11 ஓவர்களிலே 17 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகள். ஸ்டீவ் 7 ஓவர்கள் 20 ஓட்டங்கள். கேம்பிஷன் 9 ஓவர்கள் 14 ஓட்டங்கள். ஷெஹான் 3 ஓவர் 9 ஓட்டங்கள். ஸ்டீவ் ஜெனாரி 4 ஓவர்கள் 12 ஓட்டங்கள். හඳුන්වදන කීස් ක්‍රෙස්ට් සෝස් රස 2කින් ටොමාටෝ රසෙන් සහ නයිමිරිස් රසයෙන් කීස් ක්‍රෙස්ට් නිවසින් පාවිච්චිට පහසු වෙනස් පැහැඩයකින් යුත් රසකාර කඩංගු නැති හලල් සහතිකයලා කීස් ක්‍රෙස්ට් සෝස් රසගුණ සපිරි කෑම මොහොතකට